皆さんこんばんは。みんなの日本語1の第18課を見ていきましょう。みんなの日本語 1ல 18வது லெசன் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த லெசன்ல நம்ம ஜிஷோ ஃபார்மோட யூசஸ் பார்ப்போம். அதுக்கு நமக்கு முன்னாடியே ஜிஷோ ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அதனால டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஜிஷோ ஃபார்ம் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜிஷோ ஃபார்ம் பார்க்கலாம். 3 குரூப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 1 வேர்ப்ஸோட மாஸ் ஃபார்ம் அண்ட் ஜிஷோ ஃபார்ம் பார்க்கலாம். கைமஸ் கவு, கக்கிமஸ் கக்கு, ஒயோகிமஸ் ஒயோகு, ஹனாஷிமஸ் ஹனாசு, மச்சிமஸ் மத்சு, யோபிமஸ் யோபு. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் 2 எப்படி இருக்கும்னா மிமஸ் மிரு, தபேமஸ் தபேரு, நெமஸ் நெரு. இதெல்லாம் குரூப் 2ஓட எக்ஸாம்பிள்ஸ். தேர்ட் குரூப் வேர்ப்ஸ் வந்து 2 தான் நமக்கு தெரியும். ஷிமஸ் சுரு, கிமஸ் குரு. ஸோ வேர்போட ஜிஷோ ஃபார்ம்ஸ் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லெசன் படிங்க. ரென்ஷு ஏக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிஷோ ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஜிஷோ ஃபார்ம் அப்படின்னாலே அது ஒரு பெயரெச்சமாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவு அப்படின்னா வாங்குறது, வாங்குகின்ற அப்படிங்கிற பொருள் அதுக்கு இருக்குது. ஸோ கவு கொத்தோ அப்படின்னா வாங்குகிற அந்த விஷயம், வாங்குறது, வாங்குவது அப்படின்னு மீனிங். ஸோ கவு கொத்தோ வாங்குகின்ற அந்த ஆக்டிவிட்டி. ஸோ என்ன ஆகுது, பின்னாடி ஜிஷோ ஃபார்மோட நம்ம கொத்தோ ஆட் பண்ணும்போது அந்த வேர்பு வந்து நவுனாக மாறுது, ஒரு பெயர் சொல்லாக மாறுது. இப்போது வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கும் வாங்குவது அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு வேர்பு, ஒரு வினை சொல்லுது. வாங்குவது அப்படின்னா வாங்குகின்ற அந்த விஷயமாகப்பட்டது, அந்த வாங்குகின்ற ஆக்டிவிட்டி அப்படின்னு அது வந்து ஒரு நவுனாக மாறுது. ஸோ இதுதான் கிராமர். நம்ம கொத்தோ ஆட் பண்ணும்போது அது வாங்குவது அப்படின்ற ஒரு நவுனாக மாறுது. கக்கு கொத்தோ எழுதுவது, ஒயோகு கொத்தோ நீந்துவது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரியான வாங்குவது, எழுதுவது, நீந்துவது இதெல்லாம் நமக்கு எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம்? வாங்குவது எனக்கு பிடிக்கும், எழுதுவது என்னால் முடியும், நீந்துவது எனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், கொத்தோகா டெக்கிமஸ், அந்த விஷயம் என்னால் முடியும். டெக்கிமஸ் அப்படின்னா முடியும், ஐ கேன். மிராசான் வா நிஹோங்கோகா டெக்கிமஸ். நிஹோங்கோ ஜப்பானீஸ் லாங்குவேஜ். மில்லர்சானுக்கு ஜப்பானீஸ் லாங்குவேஜ் முடியும், என்னன்னு அர்த்தம் தெரியும் அவருக்கு. ஹீ இஸ் ஸ்கில்ட் இன் ஜப்பனீஸ் லாங்குவேஜ். ஸோ நிஹோங்கோ அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு நவுனு, அதனால் இங்கே கொத்தோலாம் நமக்கு தேவைப்படலை. நிஹோங்கோகா டெக்கிமாஸ் சொல்லிட்டோம். மிராசான்வா குருமானோ உன்தென்கா டெக்கிமாஸ். உன்தென் அப்படின்னா டிரைவிங், அவருக்கு குருமா ஓட்ட தெரியும், ஓட்டுவது அப்படிங்கிறது உன்தென். மிராசான்வா காஞ்சிவோ யொமு கொத்தோகா டெக்கிமாஸ். இப்போ இங்கே தான் நம்ம வந்து ரூட் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். யொமு படிக்கின்ற, யொமு கொத்தோ படிப்பது, படிப்பது முடியும். என்ன படிப்பது முடியும்? காஞ்சியை படிப்பது முடியும். காஞ்சிவோ யொமு கொத்தோகா டெக்கிமாஸ். படிப்பது அப்படின்னு சொல்லும்போது படிக்கின்ற அந்த விஷயமானது முடியும். யொமு கொத்தோகா டெக்கிமாஸ். நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஜிஷோ ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோகா டெக்கிமாஸ் அப்படின்னா அந்த வேர்பை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மீனிங் கொடுக்குது. மிராசான்வா பியானோவோ ஹிக்கு கொத்தோகா டெக்கிமாஸ். மில்லர்சானுக்கு பியானோவை வாசிப்பது முடியும். பியானோ ஓ ஹிக்கு கொத்தோ, பியானோவை வாசிக்கின்ற அந்த விஷயம் அது வந்து அவரால் முடியும். ஸோ இந்த கொத்தோகா டெக்கிமாஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கிராமர் பாயிண்ட் இந்த லெசனில். ஸோ இதுவும் கொத்தோகா டெக்கிமாஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான். கொக்கோதே கோப்பிகா டெக்கிமாஸ். இங்கே காப்பி முடியும். ஸோ யூ கேன் காப்பி ஹியர். காப்பின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஜெராக்ஸ் எடுப்போம்ல, காப்பி எடுப்போம், ஃபோட்டோ காப்பி. கொக்கோதே கோப்பிகா டெக்கிமாஸ். யூ கேன் டேக் ஃபோட்டோ காப்பீஸ் ஹியர். கொக்கோதே ஹோட்டேல்னோ யோயாக்குகா டெக்கிமாஸ். இந்த இடத்துல வந்து ஹோட்டலுடைய யோயாக்கு, யோயாக்குன்னா ரிசர்வேஷன்,
ஹோட்டல் புக்கிங் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸில் வந்து நம்ம ஜிஷோ ஃபார்மும் யூஸ் பண்ணல, கொத்தோகா தெக்கிமாஸும் யூஸ் பண்ணல. ஏன்னா அது ரெண்டும் ஆல்ரெடி நவுனாக இருக்குது. காக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு வந்து நவுனாக இருக்கிறதுனால. தேர்ட் சென்டென்ஸில் பாருங்கள், கொக்கோதே கிப்பு ஓ கவு கொத்தோகா தெக்கிமாஸ். கிப்பு ஓ கவு, டிக்கெட்டை வாங்குதல், டிக்கெட்டை வாங்குகிற அந்த விஷயம். கிப்பு ஓ கவு கொத்தோ, டிக்கெட்டை வாங்குவது தெக்கிமாஸ் முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம டிக்கெட் வாங்க முடியும். கொக்கோதே ஒக்கானே ஓ கயேரு கொத்தோகா தெக்கிமாஸ். கயேரு அப்படிங்கிறது செகண்ட் குரூப் வேர்பு. கயேமாஸ் டு எக்ஸ்சேஞ்ச். இந்த மணி சேஞ்ச் பண்ணுவோம்ல, டாலர்ஸ் to rupees அந்த மாதிரிலாம் மாற்றுவோம்ல. ஒக்கானே ஓ கயேரு கொத்தோ, பணம் மாற்றம் செய்வது தெக்கிமாஸ் முடியும். ஸோ கொத்தோகா தெக்கிமாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த யூசேஜ் வந்து ஜிஷோ ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோ தெஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் வந்து சும்மா நமக்கு நவுனை யூஸ் பண்ணி கொடுத்துட்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்டென்சஸில் தான் அந்த ஜிஷோ ஃபார்மும் கொத்தோவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வதாஷினோ ஷுமிவா ஸ்போர்ட்ஸு தெஸ். ஷுமி அப்படின்னா ஹாபி, பொழுதுபோக்கு. என்னோட பொழுதுபோக்கு வந்து ஸ்போர்ட்ஸ். வதாஷினோ ஷுமிவா ஸ்போர்ட்ஸு தெஸ். வதாஷினோ ஷுமிவா ரியோரி தெஸ். ரியோரினா சமையல், என்னோட பொழுதுபோக்கு சமையல். ஸோ ஸ்போர்ட்ஸு, சமையல் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு பெயர் சொல் தான், அதனால் அதுக்கு அந்த கொத்தோலாம் தேவையில்லை. அடுத்தது, வதாஷினோ ஷுமிவா தோபுட்ஸுனோ ஷஷின்வோ தொரு கொத்தோ தெஸ். என்னோட ஹாபி என்னன்னா தோபுட்ஸுனோ ஷஷின், அனிமல்ஸுடைய ஃபோட்டோஸ். தோபுட்ஸுனோ ஷஷின்வோ தொரு கொத்தோ, அனிமல்ஸை ஃபோட்டோ எடுக்கிற அந்த விஷயம், அந்த ஆக்டிவிட்டி. என்னோட பொழுதுபோக்கு என்ன? அனிமல்ஸை ஃபோட்டோ எடுப்பது. ஷஷின் ஓ தொரிமாஸ், ஃபோட்டோவை எடுக்கிறேன். ஷஷின் ஓ தொரு கொத்தோ, ஃபோட்டோ எடுப்பது, ஃபோட்டோ எடுக்கின்ற அந்த விஷயம், அதுதான் என்னோட ஷுமி, என்னோட ஹாபி. வதாஷினோ ஷுமி வா உமானி நொரு கொத்தோ தெஸ். ஹார்ஸ் ரைடிங். உமானி நொரு, உமா அப்படின்னா ஹார்ஸ், குதிரை, குதிரையேற்றம். உமானி நொரு கொத்தோ, ஸோ குதிரையில் ஏறுவது. வதாஷினோ ஷுமி வா, என்னோட ஹாபி வந்து, என்னோட பொழுதுபோக்கு வந்து உமானி நொரு கொத்தோ, குதிரை ஏறுவது, தெஸ். ஸோ இந்த கொத்தோ தெஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஜிஷோ ஃபார்ம் ப்ளஸ் மாயேனி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் பார்க்க போகிறோம். இதுவும் நான் வேரியஸ் யூசஸ் ஆஃப் ஜிஷோ ஃபார்ம் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் தனியாக, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம வந்து மாயேனி, ஜிஷோ ஃபார்ம் கூட எப்படி மாயேனி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். மாயேனின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜிஷோ ஃபார்மோட மாயேனி சேர்க்கும் போது அந்த ஆக்டிவிட்டியை செய்வதற்கு முன், ஸோ இப்போ தபேரு மாயேனி சாப்பிடுவதற்கு முன், கவு மாயேனி வாங்குவதற்கு முன், அந்த மாதிரி யூஸ் பார்க்க போகிறோம். நெரு மாயேனி ஹோன் ஓ யோமிமாஸ். நெரு மாயே தூங்குவதற்கு முன், ஹோன் ஓ யோமிமாஸ் புத்தகம் படிப்பேன். நிஹோன் ஏ குரு மாயேனி நிஹோங்கோ ஓ பென்க்யோ ஷிமாஷிதா. நிஹோன் ஏ குரு மாயேனி, ஜப்பானுக்கு வருவதற்கு முன், குரு மாயே வருவதற்கு முன், நிஹோங்கோ ஓ பென்க்யோ ஷிமாஷிதா ஜப்பானீஸ் லாங்குவேஜை படிச்சுட்டேன். ஷொக்குஜி நோ மாயேனி, இப்போ ஷொக்குஜின்றது ஆல்ரெடி ஒரு நவுன் தானே, சாப்பாட்டுக்கு முன்னாடி. ஷொக்குஜி நோ மாயேனி சாப்பாட்டுக்கு முன்னாடி. தேவோ அராயிமாஸ் கையை கழுவேன். சப்போஸ் இங்கே நீங்கள் தபேமாஸ் அந்த வேர்பு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன யூஸ் பண்ணலான்னா, ஷொக்குஜின்னோ மாயேனிக்கு பதிலாக தபேரு மாயேனி, ரூட் ஃபார்ம் ப்ளஸ் மாயேனி, தபேரு மாயேனின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஷொக்குஜினோ மாயேனி சாப்பாட்டுக்கு முன்னாடி. தேவோ அராயிமாஸ். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, பெயர் சொல் வந்ததுன்னா நோ மாயேனி வந்திருக்கு. கிறிஸ்துமஸ் நோ மாயேனி, ஸோ கிறிஸ்மஸுக்கு முன்னாடி. புரெசென்டோ கைமாஸ், கிஃப்ட் வாங்குவேன். கோனென் மாயேனி 5 வருஷம் முன்னாடி. ஸோ ஒரு டைம் வந்தது அப்படின்னா அதுக்கு நோ எல்லாம் வேண்டாம், டைரக்டாக கோனென் மாயேனி 5 வருஷம் முன்னாடி. நிஹோன் ஏ கிமாஷிதா, கோனென் நோ மாயே சொல்ல மாட்டோம், கோனென் மாயேனி 5 வருஷம் முன்னாடி. நிஹோன் ஏ கிமாஷிதா. ஸோ இந்த மாயேனியோட யூஸ் வந்து கண்டிப்பாக ஜேஎல்பிடி N5 எக்ஸாமில் வரும். மாயேனிக்கு முன்னாடி வேர்ப் வரும்போது கண்டிப்பாக ரூட் ஃபார்ம் தான் வரும். தபேரு மாயேனி, நெரு மாயேனி, அந்த மாதிரி ரூட் ஃபார்ம் ப்ளஸ் மாயேனி தான் வரும், அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம ஜஸ்ட் ஜிஷோ ஃபார்மோட வேரியஸ் யூசஸ் மட்டும் கவர் பண்ணோம்.
நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த 2 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த லெசனில் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்காங்க ஜிஷோ ஃபார்மில். இன்னும் நிறைய யூசஸ் வந்து அடுத்தடுத்த லெசன்ஸில் கொடுக்குறாங்க மின்னா நோ நிஹோங்கோ புக்கில். ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அரிகாத்தோ கோசைமாஷிதா.